பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள், ஜோதிட பலன்கள். பூரட்டாதி குரு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட 3வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் முதல் 3 பாதம் கும்பராசியிலும் 4வது பாதம் மீனராசியிலும் அமையும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மென்மையான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அனைவருடனும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பழகும் மனம் கொண்டிருப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்பவர்களாக இருப்பீர்கள். எந்த நிலையிலும் தவறான வழிக்குச் செல்ல மாட்டீர்கள். உணவு சுவையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். எப்போதும் உயர்வான விஷயங்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதனால் மகிழ்ச்சியோ வருத்தமோ அடைய மாட்டீர்கள். எதிர்காலத்தைப் பற்றி தீர்க்கமாக சிந்தித்துச் செயல்படுவீர்கள். உங்கள் செயல்பாடுகளை அவ்வப்போது சுயமதிப்பீடு செய்து கொள்வீர்கள். மற்றவர்களின் செயல்களையும் விமர்சிப்பீர்கள். எந்தச் சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றலையும் பேச்சாற்றலையும் பெற்றிருப்பார்கள். சற்று முன்கோபியாக இருந்தாலும் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பார்கள். சிறந்த கொள்கைவாதியாக இருப்பார்கள். பணத்தை விட அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் அளிப்பார்கள். புத்திசாலிகளாக இருப்பார்கள். எதையும் தொலைநோக்கு பார்வையுடன் அணுகுவார்கள். இதனால் எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நியாய அநியாயங்களை தைரியமாக எடுத்துரைப்பார்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் நியாயத்தின் வழி நின்று தீர்த்து வைப்பார்கள். தன்னைப் பற்றி யாராவது குறை கூறினால் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்பாவி பிழைக்க தெரியாதவர் என மற்றவர்களால் பேசப்பட்டாலும் சாதுரியமாக காரியத்தை சாதித்து விடுவார்கள். எல்லா விஷயங்களும் தெரிந்தாலும் கூட வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் பேச்சுக்களுக்கும் மதிப்பளிப்பார்கள். காலத்திற்கேற்ற மாதிரி தன்னை மற்றிக் கொள்ளாமல் பழைமை பாரம்பரிய வழிகளையே பின்பற்றி நடப்பவர்கள். இவர்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. மிகவும் இளகிய மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவார்கள். உயர்ந்த கல்வியறிவு பெற்றிருப்பீர்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களின் பிரச்சினைகளுக்கு நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குவீர்கள். சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள். உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அடிக்கடி முன்கோபத்தால் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள். பல விஷயங்களைப் பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அடக்கத்துடன் காணப்படுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் உங்கள் அறிவுக்கு எது சரியெனப்படுகிறதோ அப்படியே நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களின் சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டீர்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். அடிக்கடி சிந்தனையில் மூழ்கிவிடுவீர்கள். உங்களால் யாருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்று நினைப்பீர்கள். பலதரப்பட்ட அனுபவங்களால் மனமுதிர்ச்சி பெற்றிருப்பீர்கள். அதன் பலனாக மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவீர்கள். கல்வி சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்தத் துறையில் ஈடுபட்டாலும் சாதித்துக் காட்டுவார்கள். அறிவியல், வானவியல், ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். இசை, இலக்கியத்தில் ஈடுபாடும் மதம் சார்ந்த கல்வித்துறைகளிலும் ஈடுபடுவார்கள். தொழில் இவர்களுக்கு உத்தியோகம், தொழில் இரண்டுமே சிறப்பாக அமையும். பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுதந்திரமாக விளங்குவார்கள். இவர்களுக்கு சாதகமான தொழில்கள் மருத்துவம், மர்ம நாவல்கள், எழுத்தாளர், போதகர், ஜோதிடர், யோகா பயிற்சியாளர், அரசியல், ஆயுதம் தயாரித்தல், வெல்டிங், இரும்பு மற்றும் தங்கம் தொடர்பான வேலைகள், மருந்து நிறுவன வேலைகள் ஆகியவற்றில் சாதிப்பார்கள். 27 வயது முதல் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். குடும்பம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தாமரை இலை தண்ணீர் போல்தான் செயல்படுவார்கள். வாழ்க்கையில் சற்று பற்றுதல் குறைவாக இருக்கும். பிள்ளைகள் மீது அதிக பாசம் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஏற்ற மகனாகவும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றவர்களாகவும் திகழ்வார்கள். யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு அமையும் மனைவி புத்திசாலியாகவும் கடமை உணர்வு உள்ளவராகவும் விளங்குவார்கள். ஆரோக்கியம் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்கள் என்பதால் எளிதில் நோய்கள் இவர்களை அண்டாது. வந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகள்தான் வரும். அவைகளும் உடனே சரியாகிவிடும். இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சனி, நவாம்ச அதிபதி செவ்வாய். பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தின் நவாம்ச அதிபதி மேஷ செவ்வாய்.
இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் இரக்க சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர். வயதில் சிறியவர்களிடம் கூட மரியாதையுடன் பழகுவீர்கள். எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். சண்டை சச்சரவு என்றாலே காது தூரம் விலகிவிடுவீர்கள். பெற்றோரிடமும் உடன்பிறந்தவர்களிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக பாடுபடுவீர்கள். இயற்கை எழிலை ரசிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள். ஏமாற்றுவது என்பது உங்களுக்கு பிடிக்காது. உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள். வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுப்பீர்கள். அவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பூரட்டாதி 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சனி, நவாம்ச அதிபதி சுக்கிரன். பூரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன். அழகும் கம்பீரமுமான தோற்றம் கொண்டிருப்பீர்கள். சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். பல விஷயங்களிலும் தேர்ச்சி பெற்று விளங்குவீர்கள். இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு முடிந்த உதவி செய்வீர்கள். உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள். எல்லோருடனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். பெரியோர்கள் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். நட்புக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். பெரிய பதவிகளை வகிப்பீர்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பீர்கள். குடும்பத்துக்காக பாடுபடுவீர்கள். வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் கண்டிப்புமாக நடந்து கொள்வீர்கள். உணவு விஷயத்தில் சுவையும் தரமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். பூரட்டாதி 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சனி, நவாம்ச அதிபதி புதன். பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி புதன். அன்புக்கு கட்டப்படுபவர்களாக இருப்பீர்கள். அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள். வாழ்க்கையில் எதிர்ப்படும் போராட்டங்களை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் நினைத்ததை சாதித்து விடுவீர்கள். கேட்பவர்களை கட்டிப் போடும் அளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள். பாரம்பரியத்தை கட்டிக் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள். மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள். அனைவரும் மதிக்கத்தக்க பண்பாளர்களாக இருப்பீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிந்து கெட்டவற்றை விலக்கிவிடுவீர்கள். வாழ்க்கைத் துணைக்கு பூரண சுதந்திரம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு ஒரு தோழனைப் போல் இருந்து வாழ்க்கைப் பாடங்களை கற்றுத் தருவீர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சந்திரன். பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன். அன்பாகப் பேசி மற்றவர்களின் மனங்களில் இடம் பிடித்து விடுவீர்கள். நம்முடைய கலாசாரத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களையும் வலியுறுத்துவீர்கள். கலைப்பொருள்களை வாங்கிக் குவிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள். மற்றவர்கள் போற்றும்படி உயரிய பண்புகளை பெற்றிருப்பீர்கள். பெற்றோர்களிடமும் உடன்பிறந்தவர்களிடமும் அன்பாக நடத்துவீர்கள். வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள். நட்புக்கு மரியாதை தருபவர்கள். மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டிருப்பீர்கள். தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்கள். வெளிப்படையாக நடந்து கொள்வீர்கள். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி. அணிய வேண்டிய நவரத்தினம் கனகபுஷ்பராகம். வழிபட வேண்டிய தலங்கள் பழனி, திருவலிதாயம், பாடி.